குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, ஏன்டா இது புதுசாக வந்து ரொம்ப பழமையான லிங்கம், உலகத்திலே வந்து முதல் சிவலிங்கம் அப்படின்னு போட்டிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு ஆச்சரியத்தோடு வந்திருப்பீங்க. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த ஆச்சரியத்தையும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணுன்ட்டு நான் ஒரு கண்டிப்பாக வந்து அந்த நம்பிக்கையாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு பழமையான ஒரு லிங்கங்க. 2200 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு, அதாவது உருவாக்கின ஒரு லிங்கம். இதோட வடிவமும் சரி, நம்ம வெளியில் பார்க்குற லிங்கத்தோட ஒரு டிஃப்ரெண்ட்டான, அதாவது யூஸ்வலாக நம்ம லிங்கம் அப்படின்னா, சிவலிங்கம் அப்படின்னா ஒரு வடிவம் வந்து இருக்கும். அது கிடையாது இந்த லிங்கத்துக்கு. இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிவனோட அந்த சிலையும் வந்து அந்த லிங்கத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே நான் போயிருக்கேன், அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர மாநிலத்தில் திருப்பதியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குங்க. திருப்பதியிலேருந்து நம்ம சென்னை வர வழியில் ரேணிகுண்டாலேருந்து கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் தரேன், பாருங்கள். இது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த கோயிலை பற்றி. ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு போகிறேன். ஒரு அழகான ஒரு கிராமங்க, ஒரு அமைதியான அழகான ஒரு கிராமம், பச்சை பசேல்னு இருக்குது. ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே இப்படி ஒரு வரலாறு, இப்படி ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு கோயில். நீங்கள் வந்து அங்கே நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது தெரியும் உங்களுக்கு எப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு 4 மணிக்கு, அதாவது லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, திருப்பதி போயிருப்பேன். திருப்பதியிலேருந்து ரிட்டன் வர டைமில், திருப்பதியிலேருந்து நான் மதியானம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ரிட்டன் வர டைமில் ஒரு 4 மணிக்கு இந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். ஒரு ஈவினிங் டைமு. இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அந்த கோயிலுக்கு. இந்த கோயிலோட பேர் வந்து பரசுராமேஸ்வரர் கோவிலுங்க. உள்ளே வந்து சிவனோட பேரும் அதுதான், பரசுராமேஸ்வரர். நான் இந்த கோயில் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோபுரம் கிடையாது, பக்கத்தில் எதுவும் அதாவது பெரிய பெரிய பில்டிங்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன அமைதியான ஒரு குடிமல்லம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலுங்க இது. ஆனந்தவல்லி சமேதனம் ஸ்ரீ பரசுராமேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். யுனெஸ்கோ சைட் மக்களே இது. Archaeological Survey of India, Amaravati Circle. ஆக்சுவலாக ரேணிகுண்டாலேருந்து இது ரைட்டில் வந்து ஒரு நம்ம டுவர்ட்ஸ் சென்னை போகிற ரோட்டில் தான் இருக்குது. ரைட்டில் எடுத்து போனால் ஒரு கிராமத்தோட ஃபீல் தான். ஒரு 90s காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கிராமங்க. நம்ம ஊர்லலாம் இது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் வந்து அந்த ரோடு உள்ள போகிறோம். நான் உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் வந்து நான் வண்டி ஓட்டுறதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல.
நான் டேஷ்போர்ட் கேமில் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு 2-3 கிளிப்பிங்ஸ் எடுத்து போடுறேன் பாருங்கள். ஸோ உள்ளே போகும்போது ஒரு 90s ஃபீல் தான் தந்தது. ஒரு பச்சை பசேல்னு ஒரு கிராமம், சின்ன ரோடு தான், ஒரு 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 ரோடு தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து நேராக உள்ளே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு, பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது, உள்ளே பஸ்ஸும் வருதுங்க. நேராக வந்து பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த சிவலிங்கத்தை பற்றி கேட்டிங்கன்னா, இது வந்து 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் நூற்றாண்டுக்குள்ளே அதாவது உருவாக்கப்பட்டதுன்னு இதை வந்து ஆய்வு பண்ண ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதாவது சுமார் வந்து 2200 வருஷத்துக்கும் மேலான வரலாறுங்க இதுக்கு. இது வந்து சிவ வழிபாட்டில் ஒரு ஒரு அது எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுது. மக்களே, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சூரிய பகவான். இந்த கோயிலில் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு போல். இப்போ நம்ம பார்க்குற பெரும்பாலான சிவலிங்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான வடிவம் கொண்டு இருக்கும். அதாவது நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் தெரியுங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லிங்கம், அதாவது ஒரு லிங்கம் ஆவுடை அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சிவலிங்கத்தோட முன்பக்கம் வந்து ஒரு முழு மனிதன் உருவில் சிவபெருமான் செதுக்கியிருக்காங்க, அதாவது பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதோட மிகப்பெரிய சிறப்பு. அதாவது ஒரு அரக்கனுக்கு மேலே அவர் நிற்கிறாரு. ஒரு கையில் வந்து ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு, ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருக்காரு. இன்னொரு கையில் வந்து ஆயுதம் வச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு வடிவத்தை நம்ம பார்க்கறது வந்து ரொம்ப ரேரு. இந்த மாதிரி பார்க்க முடியாது, இந்த கோயிலில் தான் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் இந்த கோயிலில் வந்து நிறைய கல்வெட்டுங்க இருக்குங்க மக்களே. ஆக்சுவலாக நான் போனும்போது என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து நிறைய அதாவது ஆந்திராவில் இருக்குது அப்படின்றதுனால நிறைய தெலுங்காரங்க வராங்க. ஸோ நான் போகும்போது ஒரு 2 பேர், அதாவது கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான், மீன்ஸ் ஒரு 45 அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த கல்வெட்டை வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு. இது வந்து சமஸ்கிருதம் அப்படின்ட்டு. அது வந்து தமிழ் பிராமி எழுத்துங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோவும் போடுறேன். அவர் வந்து மிஸ்லீட் பண்ணுறாரு. ஸோ நான் அவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னேன், இது வந்து சமஸ்கிருதம் இல்லைங்க, இது தமிழ் பிராமி எழுத்து, அதை கல்வெட்டுகளில் எழுதப்படுற தமிழ் எழுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஒத்துக்கலை. இது ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட்டு, அதனால் சரி விட்டுருங்க அப்படின்னு வந்துட்டோம். அதே மாதிரி கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் மக்களே, அதை சொல்லணுன்னா, நான் வந்து ஃபோட்டோஸ் கேட்டேன். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, சின்ன ஒரு கிளிப் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாட்டேன்னு சொல்ல, இது நிறைய வந்து உங்களுக்கு கூகுளில் இருக்குங்க, தேடி பாருங்கள் கிடைக்கும், அதே மாதிரி வீடியோஸும் இருக்கும் அப்படின்னாங்க. இல்லைங்க, எனக்கு எடுத்தால் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும் அப்படின்னதுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க உள்ள. அவங்களும் திருப்பி அவங்க கேட்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ட்டு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஸோ நான் போகும்போது நானும் என்னோட பிரதர்ஸை மட்டும்தான் இருந்தோம். உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எதுவுமே அலவுட் கிடையாது. பட் ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி ஒரு செம்மையான ஒரு லிங்கங்க. இந்த மாதிரி லிங்கம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே தான் இருக்கார் உள்ள. நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ரொம்ப பழைய கோயில் மக்களே, 2000 வருஷம் பழமையான ஒரு கோயில். உலகத்திலே முதல் சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. நான் ஒரு செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமையிலே கொஞ்சம் ஒரு உள்ளே இருக்கிற கோயில்ன்றதுனால அந்தளவுக்கு ரஷ்னும் சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக வந்து ரஷ் இருந்தது. கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு 40 டேஸ்க்குள்ளே தான் ஆயிருக்கு. ஸோ நான் போகிறதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது,
அந்த கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாளுக்குள்ளே போனோம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு நல்ல அருள் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ உள்ளே போயிட்டு எடுக்கலான்னு பார்த்தா அவர் முடியாதுன்ட்டார். நான் என்ன பண்ணேன், சுற்றி வந்துட்டு அதாவது சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு எதிரில் ஒரு சின்ன ஜன்னல் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஜூம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். கூட்டம் வந்ததுனால நடுவில் போகிறதுனால என்னால் சரியாக எடுக்க முடியல. மக்கள் வந்து நடுவில் வந்துட்டாங்க. நான் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு நான் ஆன்லைன்லேருந்து ஏதாவது வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப பெருசுங்க. அதாவது கீழே வந்து ஒரு மாதிரி குழியில் இருக்குது. குழியிலேருந்து நல்லா செம்ம ஹைட்டில் இருக்குது. ஒரு 10 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8லேருந்து 10 அடி இருக்கும். ஒரு மாதிரி நம்ம பார்த்தாலே உடம்பு சிலிர்க்கும்னு சொல்லுவாங்கள்ல, கூஸ் பம்ப்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கடவுளையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. நீங்கள் நேரில் போங்க, நேரில் போயிட்டு பாருங்கள். திருப்பதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகலாம். அதாவது நம்ம திருப்பதியிலேருந்து திருத்தணி வழியாக வரும்போது ரேணிகுண்டாலேருந்து ஒரு ரைட் எடுப்போம். ஹைவேஸில் ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ஊருக்குள்ளே போக வேண்டியது தான். ஒரு 20 மினிட்ஸ்லேயே போயிடலாம் அந்த இடத்துல இருந்துன்னு வச்சுக்கிங்களேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறது, நான் காட்டுறதோட நீங்கள் நேரில் போய் உணர்ந்தீங்கன்னா தான் அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்பவே பழமையான ஒரு கோயிலுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய வரலாறு இருக்குது இந்த கோயிலை பற்றி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் அதையும் பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்து போட்ட வீடியோங்க அது. நல்ல வியூஸ் போச்சு. முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து கார்டில் தரேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து போச்சு. முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்ட்டு நான் வீடியோஸும் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக உள்ளே போகும்போதே வந்து போர்டு வச்சுட்டாங்க, கேமராஸு வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது, அதாவது ஃபோனில் அப்படின்ட்டு. அதாவது இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இது எடுத்து மக்களுக்கு காட்டினா தான் நிறைய பேர் வந்து தேடி வருவாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போகும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இதாங்க இருக்கு உள்ள. எவ்வளோ ட்ரை பண்ண முடியல, கூட்டமாக இருக்கு உள்ள, தெரியல சாமி வெளியிலேருந்து. மக்களே, வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக போங்க, போய் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, குடிமல்லம்னு போட்டிங்கனாலே அந்த கோயிலை வந்து காட்டும் உங்களுக்கு. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.